ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்களோட மூக்குத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. காது குத்தும் போது நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, செப்டிக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், அது இது நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம்ல விட யூடியூப்ல நிறைய கொஸ்டின் வந்துச்சு இந்த மூக்குத்தி பத்தி. நான் இப்போதான் ஃப்ரீயா இருக்கேன். எங்க வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுக்காக நாங்க வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என் பேக் சைட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வீட்டுல எந்த அளவுக்கு வேலை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது இல்லாத நிறைய ஷாப்பிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. இப்பதான் ஃப்ரீயான. ஏன்னா வந்து எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை. நேற்று தான் வீடியோ போட்டேன். நேற்று நைட்ல இருந்தே ஜுரம் ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று வேர் பண்ண ட்ரெஸ்ஸையே நான் இப்பயும் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட் பாருங்க, 17ஆம் தேதி. இப்பதான் நான் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து என்னோட மூக்குத்தி எக்ஸ்பீரியன்ஸ், காது குத்தும் போது நான் என்னெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு காது வந்து 12 வயசுலயே குத்திட்டாங்க. காது குத்தும் போது செம்மையா வலிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தண்ணியா வலியும். செப்டிக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் கண்டிப்பா பாருங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க, காது வந்து சீவு வடியும் போது வேப்பில குச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த குச்சி உடைச்சி காதுல சொருவிட்டு நான் இருப்பேன். வீட்டுல ஃபுல்லா ஸ்கூல் போகும்போதெல்லாம் அது அப்படியே காதுலயே இருக்கும். அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் காதுல இருந்து தண்ணியா வடியும் போது நீங்க எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா தொட்டுட்டே இருக்க கூடாது. தேங்காய் எண்ணெய் நீங்க டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. காலையில நீங்க வெளியில போகும்போது கூட உங்களுக்கு ஓகேனா அப்ளை பண்ணிட்டு போங்க. அதுலயே சரியாயிடும். ஒருவேளை செப்டிக் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போங்க. ஆனா நான் வந்து இது வரைக்கும் மூக்குத்தி குத்தும் போதும் சரி, காது குத்தும் போதும் சரி ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. வேப்பங்குச்சி தான் நான் சொருவேன். அதுலயே நான் டெய்லி வந்து ஆயில்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு செப்டிக் ஆகல. நான் என்ன பண்ணுவேனோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து என்னோட நெய்பர் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு பிரேஸ்லெட், கோல்டு வித் பிளாக் கலர். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரீசெண்ட் டேஸ்ல நான் பிளாக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன். பிளாக்னாலே எனக்கு இப்போ ஒரு ஃபேவரட் கலர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 கிளிப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேஸ்லெட்டும் இந்த கிளிப்பும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணாமலே என்னோட வீடியோஸ் பாக்குறீங்க.